செந்தில் பாலாஜி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு வில்லனாக மாறிட்டாரு. கும்பமேளால நடந்த அந்த அவலத்துக்கு என்ன கமிட்டி வந்துச்சு, என்ன நடந்துச்சு ஒன்றுமே கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கே இடங்கல. கரூர் ட்ராஜடியில் வந்து சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு இன்னொருத்தரை போட்டு இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி இது மாதிரி ஒரு 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 என்டிஏனுடைய கமிட்டி வருது, எல்லாமே வருது. போலீஸ் வந்து எப்பவுமே வில்லன் தான். இவர்கள் சொன்னாதான் கேட்பாங்களே தவிர போலீஸ்கார சொன்னால எவனும் கேட்டது கிடையாது. அது இந்த கும்பல் கேட்குமா? இந்த கொடூரமான விஷயத்தை, அதாவது ஒரு குழந்தை கீழே வந்துருச்சு, அந்த குழந்தை மேலே வந்து மக்கள் வந்து ஏறி மிதிச்சதுனால நீங்கள் வந்து இந்த ரோட் ஷோஸ் வந்து நிறுத்திடுங்க. ரோட் ஷோஸ் நடத்துகிறா இருந்தால் நரேந்திர மோடி நடத்துகிறார் ரோட் ஷோஸ், அதில் ஏதாச்சும் பிரச்சனை நடக்குதா? எங்காச்சும் பிரச்சனை நடக்குதா? இப்போ விஜய் மாதிரி ஆளுகளுக்கு வந்து அவங்க தான் பேர் பண்ணணும். அவருக்கும் எக்கச்சக்கமாக காசு இருக்கிறது. காசு எங்கிருந்துலாம் வந்து கொண்டு இருக்கிறது, நமக்கு எங்கிருந்து வரணும்னு கூட தெரில. அந்த அளவுக்கு வந்து காசு வந்து கொண்டு இருக்குது. ஸோ ஆர்கே சார், முதல்ல வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஃபாதர், என்னுடைய மகிழ்ச்சி உங்களை பார்க்குற சந்திக்கிறதுல. இன்னைக்கு சார் வேர்ல்டு மீடியாவே ஒரு மாதிரி டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் ஏஐ இருக்குது, இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா ஜேர்னலிசம் இஸ் நவ் டேக்கிங் த ஃபோர் அப்படின்றத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் டூ மச் நாய்ஸ் இன் த டிஜிட்டல் என்வாயர்மெண்ட், கண்டதெல்லாம் வந்து நியூஸாக வந்துட்டு இருக்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இன்னைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிசம்னா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஜேர்னலிசம் பழைய ஜேர்னலிசம் தான். அதாவது நீங்க ஃபீல்டுக்கு போய் ஒரு விஷயத்தை நீங்க கண்டீங்கன்னா அது வந்து உண்மையா தவறா, அது வந்து தவறு நடக்குன்னா அந்த தவறை வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணுறது தான். அது விஷுவல் மீடியமானாலும் சரி, பிரிண்ட் மீடியமானாலும் சரி, இல்லை வேற எந்த மீடியத்தில் நீங்கள் வந்து யூஸ்வலி இதில் பண்ணுவீங்க, ரேடியோவில் பண்ணுறதாலும் சரி, எந்த ஒரு மீடியத்தில் பண்ணாலும் நீங்கள் உண்மையை வந்து கண்டறிந்து அதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதா இன்னைக்கும் ஜேர்னலிசம். அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ இந்த சுச்சுவேஷன்லையும் அந்த ஜேர்னலிசமோட மீனிங் இன்னும் மாறல. மீனிங் எப்பவும் மாறவே மாறாது. நாம் அதில் வச்சு என்ன செய்கிறோங்கிறது தானே. இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அதனுடைய உண்மைகள் இருக்கும், ஒவ்வொரு கார்பரேட் நிறுவனத்துக்கும் அதனுடைய உண்மைகள் இருக்கும், ஒவ்வொரு மதகுருமாருக்கும் அவர்களுடைய உண்மைகள் இருக்கும். அப்போ அவங்க அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்போ நடுநிலையான ஒரு பத்திரிகையாளர் இருந்தால், நடுநிலை என்பது யாருக்கும் இருக்க முடியும். உங்களுடைய தொழிலை மட்டும்தான் நீங்க நடுநிலையா இருக்க முடியும். ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு கார் மேனுஃபேக்சர்ல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு செல் மேனுஃபேக்சர்லானாலும் சரி, செல்போன் ஆனாலும் சரி, என்ன வேணாலும் சரி, அந்த தொழிலை ஒழுங்கா பண்றீங்கல்ல, அதுல வந்து உங்களுடைய ரிலீஜியசிட்டியோ இல்லை என்றால் உங்களுடைய அந்த ஐடியாலஜி ஒன்றும் வராது. அதே மாதிரி ஜேர்னலிசம் என்ற அந்த தொழிலுக்கு வரும்போது உங்களுடைய அந்த ஐடியாலஜி வரக்கூடாது. என்ன வர வேண்டும் என்றால், நீங்க வந்து தாழ்த்தப்பட்டவனும் கூட நிற்கிறீங்களா, அது வந்து ஒரு ஐடியாலஜியாக மாறும். எப்போ மாறும்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, அந்த உண்மையை நீங்க உறக்க சொன்னீங்கன்னா அதே ஐடியாலஜியாக மாறிடுது. வேற ஒன்றும் இல்லை. இவனுக்கு வந்து இவ்வளோ சம்பளம் கொடுக்க வேண்டியது வந்து சம்பளம் கொடுக்கல, இல்லை என்றால் இவன் வந்து 12 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்கான், அரசாங்கம் சொல்றது வந்து 8 மணி நேரம் தான். இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாலே போதும், அது வந்து ஒரு பாலிடிக்ஸாக மாறிடும். அப்போ அது செய்யறதுல யாருக்கும் மாற்றுக்கிறதுக்கு மாதிரி தடையும் இருக்க முடியாது. ஆனால் அதை செய்யாமல் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலாளி சூப்பரா பண்ணிட்டு இருக்காருப்பா, முதலாளி தான் பெஸ்ட் அப்படின்னு பேசுறவங்க இருக்கு இல்லையா, ஒரு அரசியல் கட்சியினுடைய நியாயங்கள் மட்டும் எடுத்து சொல்லும் போது அங்கதான் பிரச்சனைகள் வருகிறது. அங்கதான் இந்த கலர்டு ரியாலிட்டி நமக்கு இன்றும் அன்றும் எல்லா இடத்துலையும் தெளிவுபடுகிறது. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த கலரிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்குதுன்றீங்க. ஆமாமா, நிச்சயமா. இப்போ நம்ம மீடியா பிலாசபர் மார்ஷல் மக்லூஹன் அப்படின்ற ஒருத்தர் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து மீடியம் இஸ் த மெசேஜ். ஆமா. எந்த மீடியம் பயன்படுத்துறீங்களோ, அப்போ இந்த சோஷியல் மீடியா ஜேர்னலிசம் வந்ததுலேருந்து, மொபைல் ஜேர்னலிசம் மோஜோன்னு சொல்றாங்க, இப்போ இது வந்ததுலேருந்து ஜேர்னலிசமோட நேச்சர்ல ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்குதா? இந்த கடந்த 30 வருஷம் நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுல என்ன மாற்றங்கள் வந்திருக்குதா பாக்குறீங்க? இல்ல, சோஷியல் மீடியாவுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது யாரை டார்கெட் பண்ணுங்கிறது தான். இளைஞர்களை டார்கெட் பண்ணுது. அந்த இளைஞர்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 30 செகண்டுக்குள்ளார உன்னால சொல்ல முடியலன்னா சொல்லாத. என்ன இருக்குது, என்ன தத்துவம் இருந்தாலும், என்ன மேட்டர் ஆனாலும் சரி, டெல் மீ இன் 30 செகண்ட்ஸ். இஃப் யூ கேனாட் டெல் மீ இன் 30 செகண்ட்ஸ், இட் இஸ் நாட் வொர்த் இட். அவ்வளோதான். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இளைஞர்கள் சென்றிருக்கிறார்கள்ன்றது தான் ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் வந்து சில இளைஞர்கள் வந்து நம்மளை விட எல்லாம் அதிகமாக புக்கு படித்து இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து வெரி வெரி ஸ்மால் மைனாரிட்டியாக தான் இருக்காங்க.
இன்னைக்கும். எனக்கு தெரிஞ்ச எவ்வளவோ பசங்க இருக்காங்க. நான் அவனுக்கு புக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றது உண்டு. அவங்களும் எனக்கு புக் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்னுடைய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு வந்து புக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி இளைஞர்களும் இருக்கிறாங்க. இல்லை என்று கூறவில்லை. ஆனா பெரும்பாலான இளைஞர்களுக்கு நம்மகிட்ட சொல்ற விஷயம் என்னவென்றால், உங்கனால வந்து ஒரு விஷயத்த வந்து டப்புன்னு நீங்க சொல்லணும். நீங்க இந்த பெரிய கான்செப்ட்குள்ளால போகக்கூடாது. அப்ப அந்த பெரிய கான்செப்ட்குள்ளால போகவில்லை என்றால், அங்க தான் ஒரு ட்ரம்ப் வந்து அவருடைய விஜயம் என்பது அங்க தான். ஒரு மோதியினுடைய விஜயம் அங்க தான். அப்ப உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஆட்டோகிராட்ஸ்னுடைய விஜயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு எனிமிய கண்டுபிடிச்சு, இவன் தான்ப்பா உன் பிரச்சனைக்கெல்லாம் காரணம். இவன அடிச்சீன்னா போதும் மேட்டர்லாம் முடிஞ்சிரும். அப்படின்னு ஒரு ஒரு டார்கெட்ட காமிச்சு குடுத்தீங்கன்னா, அது ஒரு எளிமையான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு ஈஸியா கொண்டு போய் சேர்த்துரலாம். ஆனா நாம என்ன சொல்றோம்? இல்லப்பா இது ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூப்பா. சமுதாயம் வந்து ஃபியூடலிசம் இருக்கிறதுனால தான்ப்பா உனக்கு பிரச்சனை வருது. இப்படியெல்லாம் சொன்னா எவனுக்காச்சும் புரியுமா? இதுதான் பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலி அதான் பிரச்சனை என்ன? So we சொசைட்டி are not எப்படி able to go to the depth. டெப்த்துக்கு போகவே முடியாது. ஒரு ஒரு இன்னும் ஒரு ஸ்கேப் கோட்ட காட்டி நம்ம அத ஆமா. உன் பிரச்சனைக்கு காரணம் இவன் தான்னு சொன்னா போதும். அதோட முடிஞ்சுது. ஆனால் அது நம்மனால வந்து செய்ய முடியாது. மக்களுக்கு எடுத்துரைக்கும்போது, இப்போ வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேபரர்ன்னு ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா? அதாவது நிலம் இல்லாத விவசாயிகள். விவசாயி. அந்த கேட்டகரியினுடைய பிரச்சனைய எடுத்தீங்கன்னா, அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் நாம? எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? அதாவது அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நிலம் குடுக்க வேணும். அதுக்கு தடையா நிக்கிறது என்ன? அந்த ஃபியூடல் அந்த என்டயர் அந்த சிஸ்டம் தான். அதற்கு நாம என்ன செய்ய முடியும்? இந்த மாரியான விஷயங்கள் நீங்க எடுத்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா, அது வந்து யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சமுதாயத்த வந்து மாத்தணும்ப்பா. சிஸ்டம் மாத்தணும்னு ஒருத்தர் சொன்னார்ல. ம். சிஸ்டம் சரியில்லன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா? அந்த சிஸ்டம் சரியில்லன்னு சொல்றதுக்கும், சிஸ்டத்தை என்ன மாத்த வேண்டும் சொல்றதுக்கு எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கு. அத அவர் சொல்லல. சிஸ்டம் சரியில்லன்னு மட்டும் சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அரசியல் விட்டே போயிட்டாரு. அப்போ முக்கியமான பிரச்சனை இங்க தான் இருக்கு. அப்போ இப்போ இந்த சோசியல் மீடியால சார் இன்னொரு விஷயம் நம்ம இந்த அல்காரிதம்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஆமா. இப்போ ஒரு காலத்துல ஒரு ஜர்னலிஸ்டா வி டிசைடட் வாட் நியூஸ் ஷுட் கோ டு ஹூம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். இப்போ அல்காரிதம் டிசைட் பண்ணுது. தேர் இஸ் நோ ஹியூமன் டச் இன் இட். ஆமா. எல்லாமே கணக்கு தான். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு என்ன போய் சேருதுன்றது நம்ம கையில இல்லாம போயிடுமே. அந்த ஜர்னலிசம் நம்ம எப்படி பார்க்கிறது? ஹவ் டு வி see that? இல்ல அதற்கு நீங்க வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ், புதிய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நீங்க படைத்துக் கொண்டே இருக்க வேணும். இது சோசியல் மீடியாவுல இருக்கின்ற பெரிய ஒரு பாசிட்டிவ் என்னன்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா நாளைக்கு கிடையாது. ம். இன்னைக்கு வந்து இன்ஸ்டா வந்து இருக்கிறதுலயே பாப்புலரா இருந்தது. அதாவது ஆரம்பிக்கும்போது இன்ஸ்டா தான். அதாவது Facebook இருந்தது. Facebook அப்படியே பத்தி எங்கேயோ போயிடுச்சு. Facebookனுடைய யூசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தினம் அதுல உள்ள போயிட்டு அத போடுறது. அதுக்கு முன்னால ஒண்ணு இருந்தது. Orkut. ஆர்குட். நாம அத மறந்தே போயிட்டோம். அப்போ அதுக்கப்புறம் Facebook வருது. Facebook பிறகு வந்து Instagram வருது. Instagramக்கு பிறகு வந்து இன்னைக்கு வந்து TikTok. அ உலகமெம்பாடும் இருக்குது. இந்தியால மட்டும் தான் கிடையாது. எல்லாம் இருக்கிறது. இட்ஸ் அன் இன்னோவேட்டபிள் திங். இந்தியாவுக்கு வந்து தான் ஆகும். மறுபடியும் வந்து தான் ஆகும். வந்ததாகும். அப்ப இன்னைக்கு வந்து அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, Instagramல இருக்கிறத விட அதிகமாக மக்கள் வந்து இன்னைக்கு வந்து TikTokல இருக்காங்க. இன்னைக்கு இருக்கு கேம்பெயின்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இன்ஸ்டால போகுதோ, அத விட எவ்வளவோ பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து TikTokல போய் கொண்டிருக்கிறது. இது ஒரு பாசிட்டிவாவே நான் பார்க்கிறேன். ஏனென்றால், ஒரு மோனோபொலி வந்து அந்த மோனோபொலியிலே இருக்க விரும்பவில்லை என்று ஏதோ ஒரு விதத்தில் வந்து மக்கள் வந்து நினைக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இல்லை என்றால் அது புது டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜிக்கு மாறிடலான்ட்டு. இந்த டெக்னாலஜி அடாப்ஷன் என்பது தான் முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். ம். அதாவது இப்போ வந்து WhatsApp வந்தது. அதன் பிறகு Telegram வந்தது. Signal வந்தது. Snapchat வந்தது. இதுல ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மக்கள் இருக்காங்க. Reddit இருக்கிறது. அதே மாரி எல்லா இடத்திலயும் LinkedInல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு LinkedIn என்பது நாம நினைக்கலாம் ஏதோ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு விஷயமாக நினைக்கலாம். இல்லையா? அதுவே ஒரு பெரிய அதான். அதே ஒரு சோசியல் மீடியா உலகமாக மாறிவிடுது. ஆமா. அப்போ ஒன் ஆஃப் கோர்ஸ் ஃபிராக்மென்டேஷன் இருக்கு. அத தாண்டி வந்து நீங்க எதற்காக அந்த இடத்துக்கு போறீங்களோ, என்டர்டெயின்மென்ட் மட்டும் தானா? ம். அப்போ வந்து நீங்க தாராளமாக TikToக்கும் இன்ஸ்டாலிங் போனா என்டர்டெயின்மென்ட் சூப்பரா வரும். அது நீங்க என்டர்டெயின்மே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க என்டர்டெயின்மென்ட் மட்டும் தான் வந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அரசியல் தெரிய வேண்டும் என்றால், நீங்க போயிட்டு அது வந்து அந்த சர்ச்ல போய் நீங்க வந்து பார்க்க வேண்டும். மம்தானின்னு நீங்க வந்து போடணும். அதே மாரி மோடின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, அப்புறம் மோடி வீடியோஸா வந்துட்டு இருக்கும். அப்ப இதுதான் ஒரு சின்ன ஒரு டிசர்னிங் கேரக்டர் வந்து நமக்கு அது அளிக்கிறது. ம். நாம் அதுல வந்து பயணிக்க முடிஞ்சால் தாராளமாக நாம் வந்து செய்யலாம். ஆனா இதுல வருகின்ற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உபிக்யூட்டஸ் இமேஜஸ் அதாவது ஆல் த டைம் நமக்கு வந்து இமேஜ் வச்சு தாக்கிக் கொண்டே இருக்கிறான். இந்த இமேஜ் வச்சு தாக்கிக் கொண்டே இருக்கிறனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் நாட் திங்கிங். ம். சவுண்ட் வந்துருது. வேர்ட்ஸ் ஆர் கம்மிங். அதே ஆக்ஷன்ஸ் வருது. வீடியோஸ் ஆர் கம்மிங்.
ஸோ நம்ம அதை கன்சியூம் பண்ணிட்டே இருக்கிறோம். அது இமேஜினேஷனுக்கான அந்த ஆமா, ஒரு ஸ்பேஸே கிடையவே இல்லாம கிடையாது. இப்போ ஒரு Spotifyல வேற ஏதாச்சும் நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டுக்கொண்டிருக்கும்போது, நீங்க வந்து அத வந்து சித்தரிக்கலாம். ம். இந்த ஒரு அ ஒரு கிராமம் அப்படின்னு சொன்னா, நம்ம கிராமம்னு நம்ம கான்செப்ட்ல ஒரு கிராமம் இருக்கு. எனக்கு கேரளான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கிராமம். இல்லன்னா ஊஞ்சாலம்பட்டி நான் படிச்ச இடம். அந்த ஸ்கூலு, அந்த அருகில் இருக்கின்ற விஷயங்கள். இதெல்லாம் நான் இமேஜின் பண்ணுவேன். கிராமம்னு போட்டு நீ படத்த போட்டீங்கன்னா, முடிஞ்சு போச்சுல்ல. யூ ஆர் கர்ட்டலிங் மை ஆமா, ஸ்பேஸ் ஆஃப் இமேஜினேஷன். ஆமா. எனக்கு இமேஜினேஷன் இல்லாம போயிரும். அதுவும் நடந்து கொண்டிருக்கிறதாக நான் காண்கிறேன். அதுதான் என்னை பொறுத்தவரை அதுதான் பெரிய விஷயமா இருக்கிறது. ஏனென்றால் இந்த இருக்கின்ற டெக்னாலஜிஸ் தான் போய்க்கொண்டே இருக்கும். ம். எப்படி வந்து ஒரு NVIDIAன்னு ஒருத்தன் வந்து இன்னைக்கு அவ்வளோ பெரிய சிப் மேனுஃபேக்சரா மாறுறான். அவ்வளோ இந்த மோஸ்ட் பிக்கஸ்ட் கம்பெனியா மாறுறான். எப்படி இலான் மஸ்க் வந்து இவ்வளோ பெரிய ஆளா மாறுறாரு. எல்லாமே இந்த டெக்னாலஜி தான். ஒரு இடத்துல ம். வந்து இட்ஸ் அன் ஐடியா. திஸ் இஸ் எ ஜெனரேஷன் ஆஃப் ஐடியாஸ். நீங்க ஒரு இஃப் யூ ஹேவ் அன் ஐடியா, யூ கேன் பி த நெக்ஸ்ட் பில்லியனர், யூ கேன் பில்லியனர். பி த நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சர். அதுவும் இருக்கிறது. சரி, இப்படியெல்லாம் இருக்கும்போது, அகைன் வி கம் பேக் டு தி வொர்க் ஆஃப் அ ஜர்னலிஸ்ட். நீங்க வந்து நெறைய பொலிட்டிக்கல் கிரைசிஸஸ், ஆமா. ஹியூமனிடேரியன் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் கவர் பண்ணி, எஸ்பெஷலி இந்த சவுத் ஏஷியன் கான்டெக்ஸ்ட்ல, வாட் இஸ் அட் த கோர் ஆஃப் த ஜாப் ஆஃப் அ ஜர்னலிஸ்ட்? டு இன்ஃபார்ம், டு இன்டர்பிரெட், டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் டு இன்ஸ்பயர்? இப்போ வந்து சோஷியல் மீடியா பார்த்தா எல்லாம் இன்ஃப்ளூயன்சரா ஆமா. அப்படி போயிடுச்சு. ஆமா. அப்போ ஒரு ஜர்னலிஸ்ட் வந்து ஷுட் இன்ஃபார்ம், இன்டர்பிரெட், இன்ஸ்பயர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அது பண்ணணும்? அது எல்லாமே இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் சில ஜர்னலிஸ்ட் சொல்லுவாங்க, அது உங்களுடைய வேலையே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நிலையில என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? எக்ஸ்ல தளத்தில வந்து ஏன் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க? ஏன் யூடியூப்ல வந்து என்னுடைய சேனல்ல மக்கள் வந்து பார்க்குறாங்க? ஏன் வந்து இன்ஸ்டாகிராம்ல என்ன வந்து ஃபாலோ பண்றாங்க? தே திங்க் தட் ஐ ஹேவ் சம்திங் டூ சே. ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கிறது. இவர் சொல்லணும். இவர் சொன்னா கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு ஏதோ ஒரு அது அது எல்லாத்துக்குமே இருக்கு. ஒரு அரசியல்வாதிக்கும் இருக்கு. இப்ப மு.க. ஸ்டாலினுக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு ஃபாலோயிங்கா. அ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னு விரும்புகின்ற மக்கள் இருக்கிறார்கள். ம். ஆ கலைஞருக்கு இருந்தாங்க. கலைஞருக்கு வந்து Facebookல பெரிய ஃபாலோயிங் இருந்தது. அவர் சொல்றது என்னன்னு விரும்புறாரு. அவரும் ஒரு பத்திரிக்கையாளர். எப்பவும் சொல்லிப்பாரு. நான் பத்திரிக்கையாளர், பத்திரிக்கையாளர்ன்னு சொல்லியிருப்பாரு. முரசொலியினுடைய எடிட்டரா இருந்தாரு. அவருக்கும் அந்த மாரி ஒரு ஃபாலோயிங் உண்டு. அப்போ இது எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தளவுல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஃபங்ஷன் தான் இருக்கிறதுலயே முக்கியமான ஃபங்ஷன். கரெக்ட்டாக, அக்யூரேட்டாக உங்களால் வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்க முடியுதா? அதை வைத்து தான் நீங்க வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும். ஆனா இப்ப நடக்கின்ற ஜர்னலிஸ்ட்ல பெரிய பிரச்சனை என்னவென்றால், இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. ஆனா சில இன்ஃபர்மேஷன் வந்து மறைச்சிடுறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா பார்க்குறேன். இன்னைக்கு இருக்கின்ற இந்தியன் மீடியாவினுடைய குறிப்பாக இந்த கோதி மீடியாவினுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா ஆளுங்கட்சிய பார்த்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ அது மறைக்கிறாங்க. ஆளுங்கட்சியினுடைய அந்த ஃபெயிலிங்ஸு ஒரு பெரிய ஒரு ஸ்டாம்பீடு வந்து நடந்தது. கங்கை கரையோரம் நடந்தது. அது பத்தி யாருமே ஒண்ணுமே பேசவே இல்லையே! அதுல எங்க எங்க கரூர் ட்ராஜடில வந்து சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு இன்னொருத்தர போட்டு இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி இது மாரி ஒரு 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 என்டிஏனுடைய கமிட்டி வருது, எல்லாமே வருது. அங்க கும்பமேளால நடந்த அந்த அவலத்துக்கு என்ன கமிட்டி வந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே கிடையாது. அத வந்து யாராச்சும் பேசுனாங்களா? எந்த அளவுக்கு கரூர பத்தி பேசுறாங்களோ, அந்த அளவுக்கு வந்து கும்பமேளா பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இதுதான் இந்த மறைப்பு தான் எனக்கு என்னை பொறுத்தவரை இந்த இன்ஃபர்மேஷன் சப்ரஷன்ங்கிறது தான் ஒரு பத்திரிகையாளர் செய்யக்கூடாத ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா பரவலாக வேர்ல்ட் ஓவர் இட்ஸ் ஹேப்பனிங் டுடே. சரி, இப்போ இன்ஃபர்மேஷன் மறைக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங்கே இருக்குல்ல சார். நியூஸ் கேதரிங். ஆமா, அதுலயும் ஒரு பத்திரிக்கையாளருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனுடைய உண்மை தன்மை அறியறது அப்படின்றது. ஏன்னா இப்போ டுடே வி லிவ் இன் ஏஜ் ஆஃப் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஆமா, அப்போ ஃப்ரம் ஐடென்டிஃபையிங் த லீட்ஸ் டு ஆமா, வெரிஃபையிங் த ஃபேக்ட்ஸ். எஸ்பெஷலி இப்போ நியூஸ் பேப்பர் அப்படின்னா டக்கு டக்குன்னு ஆமா, நியூஸ் வந்து உடனே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி ஆகணும். ஆமா. அப்ப எப்படி சார் அத கேதர் பண்றது? ஹவ் டு வி அசர்டைன் தி சர்டனிட்டி ஆஃப் தி ஃபேக்ட்ஸ்? அது நெறைய ஸ்டோரீஸ் இருக்கு. நான் வந்து ஒரு போலீஸ் உதாரணம் மட்டும் தர்றேன். இப்போ ஒரு ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு பிளான் பண்ண நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எனக்கு இந்த மேட்டர் வந்து பத்திரிக்கையில வரணும். இல்லைன்னா இது வந்து டிவில வரணும்னு நினைச்சாருன்னா, அவர் என்ன சொல்லுவாருன்னு என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிக்கையாளர கூப்பிடுவாரு. கூப்பிட்டு இந்த மாரி ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. இது வந்து நீங்க எப்படியாச்சும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் தர்றேன் அப்படின்ருவாங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ்ல தான் இருக்கிற ஜர்னலிஸ்ட் பூரா மாட்றது. எனக்கு எக்ஸ்க்ளூசிவ்னா பாதி டைம் வந்து நான் வந்து டபுள் செக் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் இவர் இன்னொருத்தரோட பேசி வச்சுட்டு பண்ணியிருப்பார். அதாவது அந்த லைன்ல இருக்கிறது ஒரு கமிஷனர் இருக்காரு, ஒரு ஜேசி இருக்கிறாரு, ஒரு டிசி இருக்கிறாரு. இந்த ஹைரார்க்கில தான் நீங்க போ முடியும். இப்ப இது சென்னையை எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ட்ரிப்ளிகேட் டிசினா அதுக்கு மேல
இன்சார்ஜ், அந்த ஏரியாவுக்கு இன்சார்ஜ் ஒரு ஜேசி இருக்கிறார், அதுக்கு மேல கமிஷனர் இருக்கார். இந்த ஹைரார்கியை தாண்டி நீங்க எங்கேயும் போக முடியாது. இது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சனால இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து இன்டெலிஜென்ஸ் கிட்ட போகும். டிசி இன்டெலிஜென்ஸ், ஜேசி இன்டெலிஜென்ஸ் இவ்வளவுதான் முடியும். அப்ப என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த 5 பேர் பேசி வச்சுட்டாங்கன்னா மேட்டரே முடிஞ்சு போச்சு. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எங்க போய் நின்னாலும் இதே ரியாலிட்டி தான் உங்ககிட்ட வந்து நிக்கும். அப்ப எளிதா வந்து இன்னைக்கு பிளான் பண்றாங்க பல இடத்துல. இது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு பத்திரிக்கையாளர்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க என்ன செய்ய இயலும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட், ஒரு மர்டர் இல்லை என்றால் என்னதான் செஞ்சாருன்ட்டு அந்த விஷயத்த வந்து சொல்லும்போது, உங்களுக்கு டைம் இருந்தா மட்டும் நீங்க இன் டெப்த்தா வேலை பண்ணலாம். ம். அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்பாட்டுக்கு போலாம். நீங்க அவருடைய இந்த கொல்லப்பட்டவர்களுடைய அந்த விஷயங்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கே எடுங்களேன். ம். அதுல வந்து அவருடைய அவர் என்னென்ன விஷயங்கள் செய்து கொண்டிருந்தார், சமீபத்தில் என்ன செஞ்சிருந்தார், முன்னாடி என்ன செஞ்சார், என்ன கட்டப்பஞ்சாயம் நடத்தினாரு, எதுல வந்து பிரச்சனையாச்சு, எதுல வந்து அவரு ஏதாச்சும் ஹேஸ் ஹி அட்டாக்ட் சம்படி, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கேதர் பண்ணி வர்றதுக்குள்ளால உங்களுக்கு 1 மாசம் ஆயிரும். உங்க ஆபீஸ்ல வந்து வேலையை விட்டு துரத்திடுவாங்க. அதுதான் பிரச்சனை. இதுதான் ஒரு ஜேர்னலிஸ்டினுடைய ஒரு தலையாய பிரச்சனையை நான் இன்னைக்கு காண்றேன். இப்போ நம்ம கரூர் ஸ்டாம்பீட் ஒரு இதா வச்சுக்கோங்க. ஆமா. பிகாஸ் அதுல நிறைய அரசியல் இருக்கு. நம்ம அது ஆமா. பேசல. இந்த மாதிரியான ஒரு கரூர் ஸ்டாம்பீடு, ஒரு கிரவுட் கிரஷ் அந்த ஒரு சிச்சுவேஷன். அப்ப இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டக்கு 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 டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகுது. ஆமா. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நிறைய பேர் வீடியோஸ் எடுத்திருக்கிறாங்க. ஆமா. இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இதுல வந்து அவங்களே வந்து எடிட் பண்ணி ஆமா. கரெக்ட். யார வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க. ம். பெருசா அவங்க சீரியஸ்னஸ் இல்லாம கூட நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி கரெக்ட். இன்ஆக்யூரேட் மீடியா ம். ஃபுட்டேஜஸ் நமக்கு வந்து நிறைய சர்க்குலேட் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஹவ் கேன் த ஜேர்னலிஸ்ட் என்ஷூர் ஒரு ஃபேக்சுவல் அக்யூரசி விதவுட் ஆம்பிளிஃபைங் த chaos? ஏன்னா ம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மீடியால அவன் பேசி பேசி இன்னும் மக்களை வந்து ஆமா. இமோஷனலி உசுப்பேத்துற வேலையை தான் பாக்குறாங்களே தவிர, கரெக்ட். அப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இதை மாடரேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப நல்ல கேள்வி. தெர் இஸ் நோ சிங்கிள் ஒன் வேர்ட் ஆன்சர் ஆர் எனிதிங். இதுல இப்போ கரூர் மாதிரி ஒரு சம்பவத்தை எடுத்துட்டீங்கன்னா, யார் வேணாலும் என்ன வேணா பண்ணலான்ற ஒரு நிலை இருக்குது. ஆனா எனக்கு இருக்கின்ற பெரிய மகிழ்ச்சி கரூர் சம்பவத்தில் இருக்கின்ற அன்லைக் நம்மளுடைய ஒ உத்தரப்பிரதேஷ் சம்பவம் மாரி, கரூர் சம்பவத்துல வந்து ஒரு பத்திரிக்கையாளர் கூட விஜய் செஞ்சது சரி, விஜய் மேல தவறே இல்ல, தாவேக்கா மேல தவறே இல்லன்னு ஒரு பத்திரிக்கையாளர் எங்கேயுமே பேசல. எங்கேயுமே பேசல. நீங்க எடுத்துங்க ரைட் விங்கர்ஸ் எடுத்துங்க. எந்த ரைட் விங்கர் வேணாலும், பாண்டே எடுத்துங்க, கோலால ஸ்ரீனிவாஸ் எடுத்துங்க. யார வேணாலும் எடுத்துங்க. அவங்க எல்லாரும் சொன்னது தவறு, கட்சி மேல தவறு இருக்கு என்று அவர்கள் சொன்னார்கள். இதுதான் எனக்கு தமிழக ஜேர்னலிஸ்ட் மேல அவ்வளவு மதிப்புங்க. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக. ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடக்குது. நாம வாழ்க்கையில பார்க்காத ஒரு நிகழ்வு நடக்கிறது. பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து அது என்ன சாயமானாலும் இருக்கட்டும். எந்த சாயத்துல இருந்தாரு. ஆன்டி டிஎம்கே, ப்ரோ ஏடிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே, ப்ரோ டிஎம்கே, ப்ரோ பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியில் இருந்தாரோ அவர்கள் அனைவரும் வந்து உண்மையை உரக்க சொன்னார்கள். அவர்களுக்கு தெரிஞ்சது. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு ஸ்டேஷனரி கிரவுட் இருக்கு. அதுல வந்து ஒரு மொபைல் கிரவுட் வந்து ஜாயின் ஆகுது. வென் திஸ் ஹேப்பன்ஸ் ஒரு கிளை செயலாளருக்கு தெரியிற விஷயம். இது ஒரு காலத்திலயும் வந்து 2 வந்து ஜாயின் ஆகக்கூடாதுன்ட்டு. அதனால தான் படிச்சு படிச்சு டவுன் டிஎஸ்பி சொல்லிட்டு இருந்தாரு. நில்லுங்க 50 மீட்டர்ஸ் முன்னால நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்கன்னு 150 மீட்டர்ல தான் அந்த ஆள் சொல்லிட்டே வர்றான். இவனுக்கு கேட்கல. இவனுங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. வென் திஸ் ஹேப்பன்ஸ் 100% இது ஸ்டாம்பிங் நடக்கும். இது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது சில பத்திரிகையாளருக்கு தெரியும். நான் பேசியிருக்கேன். இத பத்தி ஒரு வீடியோ வெளியிட்டு நான் வந்து பேசியிருக்கிறேன். பல நபர்களும் இதை பத்தி பேசியிருக்கிறார்கள். அப்போ அந்த மாரி விஷயங்கள் வந்து பலரும் செய்திருக்கிறார்கள். ஆனா இது வந்து தெரியாத, அறியாத இல்லை என்றால் வேணுமென்றே நாம் வந்து ஆ மடைமாற்றம் செய்ய வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் பல நபர்களும் வந்து இதற்கு எதிராக பேசியிருக்கலாம். அரசாங்கம் தான் தவறு செஞ்சிருக்கிறது. 2 முக்கியமான விஷயம். ஒண்ணு வந்து செந்தில் பாலாஜி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு வில்லனாக மாறிட்டாரு. 1. அ பல காலமாக அப்படித்தான் இருக்கிறது. 2 போலீஸ். போலீஸ் வந்து எப்பவுமே வில்லன் தான். படத்துல எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் வருவாங்க. விஜய் எல்லாம் அடிச்சு போட்ட அப்புறம் அவங்கள வந்து தூக்கிட்டு போயிட்டு போலீஸ் வேன்ல போடுறதுக்கு தான் வருவாங்க. அப்ப இந்த 2 பேரும் தான் வில்லனாக இருக்கிறாங்க. அப்ப இதை 2 பேரையும் வைத்துக்கொண்டு என்ன சொல்றாங்க? போலீஸ் என்ன பண்ணிச்சு? ஏங்க ஒரு கிரவுட்ல நீங்க எடுத்துக்கங்க. உங்களுடைய ஒரு சர்ச்சினுடைய திருவிழால கூட ஒரு 100 போலீஸ்காரன் இருந்தா கூட ஏதாச்சும் பண்ண முடியுமா? அதாவது அந்த மக்களை வந்து அந்த ரெகுலேட் பண்ற கூட முடியாது. ஒவ்வொரு கோயில் திருவிழாவிலயும், ஒவ்வொரு மசூதி திருவிழாவிலயும், ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்ன செலிப்ரேஷன் இருந்தாலும், அது வந்து ஒண்ணோ மதகுருமார் இல்லை என்றால் அங்க இருக்கின்ற லோக்கல் தலைவர்கள் தான். அரசியல்வாதிகள் இவர்கள் சொன்னா தான் கேட்பாங்களே தவிர, போலீஸ்காரர் சொன்னாலே எவனும் கேட்டது கிடையாது. அது இந்த கும்பல் கேட்குமா?
நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல இன்ஃப்ளூயன்சர்ஸ வந்து வாடகைக்கு எடுத்துக்கொண்டு, காசுக்கு எடுத்துக்கொண்டு, இவர்கள் வேணுமென்றே வந்து மெசேஜஸ் வந்து பல இடத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு சினிமா தரமான விஷயமா இருக்கிறது. ஒரு சினிமா வந்து ரிலீஸ் ஆறதுக்கு முன்னால பல நபர்களை வந்து இப்படி வாடகைக்கு எடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு நல்ல ஃபாலோயிங் இருக்க வேண்டும். நீங்க வந்து சோசியல் மீடியால இருக்கணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தா போதும். அவனுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் போட்டு குடுத்துட்டு, இந்த சினிமா சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸி கிரியேட் பண்ணிட்டு, அதனால ஒண்ணும் பெருசா ஒண்ணும் ஓடப் போறதில்ல. இருந்தாலும் ஒரு பப்ளிக் இமேஜ் வந்து அப்படி கிரியேட் பண்ணிர்றது. எல்லா இடத்துலயும். அதனால ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டினால படம் விழுந்துறக்கூடாது என்ற அந்த ஒரு அடிப்படையில் வந்து பல விஷயங்கள் பண்றாங்க. ஏறத்தாழ அதே மாரி தான் இப்ப இன்னைக்கு கரூர்லயும் நடந்து கொண்டிருக்கிறது. அதான் நான் பார்க்கிறேன். என் மேல வந்து அ ம என்னை காரி துப்புகின்ற நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான காசுக்காக போகின்ற நபர்களும், பின்ன வந்து பாட்ஸ். ஏஐ பாட்ஸ் வந்து நெறைய வந்து அவங்களே கிரியேட் பண்ணி ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்கார்ந்து, அது பண்ணி கொண்டிருக்கிறாரு. என்ன வந்து ஐ வாஸ் டோல்ட் இன் 2015 அது எனக்கு இது ஒண்ணும் புதுமை கிடையாது. அப்ப அது உட்கார்ந்து அனலைஸ் பண்ண பிறகு தான் எனக்கு தெரியுது. இது இது போய் பார்த்தா தெரியும். இப்ப நான் வந்து ம வீட்ல இருந்து ஆஃபீஸ் வரும்போது, உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பேன். யாரு என்னன்னு பார்த்துட்டு பார்த்தா ரொம்ப தெளிவாவே தெரியும். ஒண்ணு பாட்ஸா இருக்கும். இல்லன்னா காசு வாங்குனவனா இருக்கும். இது மிக தெளிவாக தெரிகிறது. அப்ப இதுதான் நம்மளுடைய தலையாய பிரச்சனையா இருக்குது. கரூர் மட்டும் கிடையாது. எங்க இருந்தாலும் இப்போ மலையாளத்துல ஒரு சேயிங் இருக்குது. "அம்மைய தெளியாத 2 பக்ஷம்." அதாவது அம்மாவ அடிச்சா கூட அதுக்கு 2 சாரார் இருந்து, "இல்ல, இல்ல அவன் பண்ணது சரிதான். இல்ல, இல்ல பண்ணது தப்பு தான்னு" சொல்லிட்டு இந்த 2 குரூப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறத்தாழ அந்த மாரி தான் இன்னைக்கு வந்து சொசைட்டியே மாறிடுச்சு. சார் இப்போ இந்த லெட் அஸ் கம் டு சூசிங் வாட் டு ரிப்போர்ட். இப்போ நீங்க வந்து இந்த களத்துல இருக்கும்போது நிறைய விஷயங்கள கேதர் பண்ணுவீங்க, நிறைய ஆமா. விஷயங்கள் பார்ப்பீங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. கரெக்ட். அப்ப ஹவ் டு சூஸ் தட் இதெல்லாம் சொல்லிறணும், இதெல்லாம் தேவையில்ல அப்படின்றது நம்ம எப்படி வந்து பண்றது? இது ஆக்சுவலா எனக்கு வந்து ஜர்னலிஸ்ட்ல ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் தெரியும். அதாவது நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்ச போது தான். அதாவது அ அகாடமிக் ரிசர்ச்ல ஆரம்பிச்ச பிறகு தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வியூ ஆம்ஸ்டர்டாம்ல படிக்கும்போது அவங்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டூ நோ ஹார்ம். அதாவது நீங்க ரிசர்ச் பண்ண ஆளுகளுக்கு வந்து ஒரு இடைஞ்சலும், ஒரு தொந்தரவும் வரக்கூடாது. இதுதான் உங்களுடைய முதல் நோக்கம். அவன் ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். அவன பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணி, அவனுக்கு அதனால ஒரு பிரச்சனை வந்துரக்கூடாது. நீங்க வந்து கோட் பண்ணியிருக்கேன். குப்பம் வந்து அரசாங்கம் சரியில்லை. அரசாங்கம் காசு குடுக்கல. இந்த மாரி பல விஷயங்கள் சொல்லியிருக்குன்னா, அது வந்து அவனுக்கு நாளைக்கு பிரச்சனையா போகப்போகுது. அது உனக்கு பிரச்சனையா போகும் என்று உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அத பண்ணக்கூடாதுன்னு தான் ரிசர்ச்சினுடைய முதல் எத்திக்கல் பாயிண்ட். இதான் நான் ஜர்னலிஸ்ட்லயும் ஃபாலோ பண்றேன். அதான் அனைவரும் ஃபாலோ பண்ணணும். என்னை பொறுத்தளவுல. இதுல வந்து சார் அடுத்து இந்த இமேஜஸ். இப்ப இந்த கரூர் ஸ்டாம்பீட்ல பார்த்தீங்கன்னா, ம். ஒரு பெரிய டிசாஸ்டர். நெறைய கிராஃபிக் இமேஜஸ் இருக்கு. ஆமா, ஆமா. எஸ்பெஷலி இந்த குழந்தைங்க வந்து அந்த இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கிரைப் இட். யா, அந்த யா. மாதிரியான ஒரு கிராஃபிக் இமேஜஸ் எல்லாம் இருக்கும்போது, அ எத காட்டணும்? எத காட்டக்கூடாது? இப்ப வந்து நடுவுல வந்து ஒரு சில பேர் இந்த பிளர் பண்ணிலாம் ஆமா, முகத்த மட்டும் பிளர் பண்ணா என்ன? எவ்ரிதிங் ம். எல்ஸ் இஸ் குவைட் ஆப்வியஸ்ன்ற மாரி இருக்கு. ஆமா. அப்ப எத காட்டணும்? எத காட்டக்கூடாது? அது ஆக்சுவலி வேல்யூ ஜட்ஜ்மென்ட் தான். என்னை பொறுத்தளவுல வந்து நான் வந்து அந்த நெரிசல் நடந்ததாக அ அந்த ஒரு விஷயம் மட்டும் காட்டிட்டு நான் வந்து நிறுத்திருவேன். வீடியோ ஆனாலும் சரி, ஆடியோ ஆனாலும் சரி, அதே மாரி படங்கள் ஆனாலும் சரி, அதோட நான் நிறுத்திருவேன். அது டெலிவிஷனுக்கு ஆனாலும் சரி, இல்ல பிரிண்ட் மீடியாக்கு ஆனாலும் சரி. ஆனா சில நபர்கள் என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடூரமான விஷயத்தை, அதாவது ஒரு குழந்தை கீழ விழுந்துருச்சு. அந்த குழந்தை மேல வந்து அ மக்கள் வந்து ஏறி மிதிச்சதுனால, அவங்களுடைய அந்த குழந்தையோட முகம் வந்து அப்படியே உள்ள போயிடுது. அந்த இமேஜ காட்ட வேண்டும் என்று நபர்களும் இருக்கிறார்கள். அது காமிச்சா தான் உங்களுக்கு வந்து சொரணை வரும் என்று நினைக்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவுல அது தப்பு என்று நான் கருதுறேன். அது பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அ என்னை பொறுத்தளவுல இன்னைக்கும் அ மனிதம் இருக்கிறதாக, இல்லை என்றால் கொஞ்சம் அ அ அறிவு சார்ந்த ஒரு சமூகமாக நம்ம இருக்கிறதுனால, நாம் அதை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். அறிவு சார்ந்த சமூகம் என்றோ மாறிவிட்டது என்று நினைக்கிறதுனால தான், அவர்கள் சில நபர்கள் என்ன சொல்றாங்க, அந்த இமேஜும் போட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த 2 இது இருக்கிறது. நான் அவங்க தவறுன்னு நான் கூற மாட்டேன். என்னை பொறுத்தவரை இதுதான் கரெக்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க் யூ சார். அடுத்து இந்த எத்திக்ஸ்லயே நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல் முன்னாடி போனா சார், அ ஜர்னலிஸ்ட் ஆல்சோ ஆர் என்டரிங் ஒரு அன்சேஃப் ஸ்பேஸ். ஆமாம். இப்போ கிரவுட் கிரஷா இருந்தாலும் ஜர்னலிஸ்ட் ஆல்சோ இஸ் இன் த கிரவுட் ஆமா. கிரஷ். ஒரு ப்ரொட்டஸ்டா இருந்தாலும் அவங்களும் அங்க இருக்கிறாங்க. அப்போ இப்போ ஒரு கரூர் கிரவுட் கிரஷ்லயே பாருங்களேன், ஜர்னலிஸ்ட்லாம் அங்கங்க இருந்தாங்க. ஆமா. அவங்க லைவ் ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. வைல் ம். த ஸ்டாம்பீட் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஆமா. அப்ப அப்படி இருக்கும்போது
ஒரு ஜேர்னலிஸ்ட் தன்னை காத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு கடமை இருக்கு இல்லையா? ஹவு டு வி பேலன்ஸ் தட் வி டேக் கேர் ஆஃப் ourselves, we protect ourselves before we bring out the information அப்படின்றது என்ன இல்ல பண்ணணும்? அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தானுங்க. அது வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ வந்து நாமக்கல்ல கூட எனக்கு தெரிஞ்ச பசங்க வந்து உள்ள இருந்தாங்க. நாமக்கல்ல அந்த கிரவுடு வந்து ரொம்ப மோசமாக ஆரம்பித்த அந்த தருணத்துல தான் கோயம்புத்தூர் பசங்க தான். ம். அவங்க வந்து வெளிய வந்துடுறாங்க. அந்த கிரவுட்லேருந்து வெளிய வந்துடுறாங்க. அங்கேயே வந்து 10, 12 பேர் வந்து மயக்கம் போடுறாங்க. நாமக்கல்லயே. அதே மாரி நான் மாலத்தீவுல இருக்கும்போது 2012 நெனைக்கிறேன். அந்த டைம்ல ஒரு பெரிய ஒரு அ ஒரு அங்க போலீஸ் ஆக்ஷன் நடக்குது. மக்கள் வந்து புரொடெஸ்ட் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல வந்து என்னை நோக்கி ஒரு இது வருது. அந்த என்ன வாட் இஸ் தட் ஷெல் வந்து ஒன்று இருக்கிறது. அ ஆமா. அந்த ஷெல் வந்து என்னை காப்பாத்தியது வந்து ஒரு ராய்ட்டர்ஸ் கரஸ்பாண்டன்ட். அவர் பார்த்தாரு, என்ன வந்து இழுத்துட்டாரு. நான் பேன்னு முழிச்சுட்டு இருக்கேன். ஏனென்றால் எனக்கு அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அது எங்கிருந்து இந்த டிஆர் கேஸினுடைய ஷெல் வரும், எப்படி வரும்னுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவன் வந்து ஆப்கானிஸ்தான்லாம் பார்த்தேன். அதனால அவன் வந்து என்ன வந்து காப்பாத்துறான். இப்படி பத்திரிகையாளர்கள் வந்து ஈச் அதர் புரொடெக்ட் பண்றது கூட இருக்கு. அது குறிப்பாக வந்து கேமராமேன் வந்து தாராளமாக பண்ணுவார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் போகும்போதே வந்து 2, 3 பேர் ஒண்ணா தான் போவாங்க. உள்ள அந்த கிரவுடுக்குள்ளால போகும்போது அந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது. அதே மாரி டேஞ்சர் ஏரியாவுக்கு போகும்போது அவங்க வந்து அ முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் இன்னொரு இந்த பட்டி கான்செப்ட் இருக்கு இல்லையா? அட்லீஸ்ட் இன்னொருத்தர் கூட தான் போவாங்க. ம். அதே மாரி அவங்களுக்கு நெறைய WhatsApp குரூப்ஸ் இருக்கு. ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா எல்லாருமே வந்து நின்றுவாங்க. அப்ப அதனால வந்து காப்பாத்தப்படுகிறார்களே தவிர, இல்லை என்றால் தனியா போய் மாட்டுனீங்கன்னா அவ்வளோதான். முடிஞ்சு போயிரும். ம். அதுல இந்த எத்திக்கல் டிலெமா, மாரல் டிலெமா, ம். எஸ்பெஷலி ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ நம்ம கவர் பண்ணும்போதெல்லாம், மாரல் டிலெமா எப்படி நீங்க நீங்க கண்டிப்பா யூ வுட் ஹேவ் ஃபேஸ்ட் இல்லையா? ஆமாமா. எஸ்பெஷலி இந்த இலங்கையிலேருந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணும்போதெல்லாம், ஆமாமா. ஹவ் டு யூ ஹேண்டில் யுவர் மாரல் டிலெமாஸ்? அதுக்குன்னு ஏதாவது ஒரு அளவுகோல் மாரி வச்சிருப்பீங்களா? இல்ல நீங்க வந்து அ ஒரு அ ஒரு எமோஷனல் ஹியூமன் பீயிங்கா எப்பவுமே இருக்க முடியாது, ஃபீல்டுக்கு போனா. இந்த மாரி விஷயங்கள்ல எஸ்பெஷலி இந்த படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தில வந்து நிச்சயமாக உங்களுக்கு எமோஷன் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு வந்து மென்டல் இல்னஸ் வந்துரும். யூ வில் பி கம்ப்ளீட்லி அஃபெக்டட். உங்களால அதிலிருந்து வெளிய வரவே முடியாது. என்னுடைய பிரெடெசருக்கு அதான் ஆச்சு. இலங்கையில இருந்த நபர்களுக்கு வந்து அவர் வந்து போர் கண்ட நபர். அதனால அவருக்கு வந்து ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்டார். அதன் பிறகு வந்து இந்தியாவுக்கு திரும்ப நான் ஒரு 3 வீக் கேப்ல தான் என்ன வந்து ஸ்ரீலங்காவுக்கே போஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு டக்குனு போ வேண்டிய ஒரு அவசியம் வந்து எனக்கு ஏற்படுது. ஆனா அதிலிருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னவென்றால், நானும் ஒரு மென்டல் ஹெல்த் என்ஜிஓவோட ஒரு வாலண்டியர் பண்ணி இருக்கிறதுனால, எனக்கு தெரிஞ்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பிடிஎஸ்டி என்பது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் ம். டிஸார்டர் என்பது பல இடங்கள்ல வந்து பரவலா இருக்கின்ற ஒரு விஷயமாக எனக்கு தெரியும். இதே மாரி பல மென்டல் ஹெல்த் கான்செப்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதுனால, யூ ஹேவ் டூ பி எமோஷனலி பிளாங்க் வென் யூ கோ இன்டோ திஸ் ஸ்பேஸஸ். இப்போ வந்து நான் முல்லைத்தீவு அந்த சைட்ல பார்த்த விஷயங்கள் என்று எடுத்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஒரு கிரேவ்யார்ட் வெஹிக்கிள்ஸ்னுடைய கிரேவ்யார்ட். பர்ன்ட் ஷெல்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். மைல் கணக்குல அப்படியே இருந்துட்டு இருக்கு. நான் படங்கள்லாம் நெறைய எடுத்திருக்கேன். அத பார்க்கும்போது உங்களுக்கு நன்றாக தெரியும். என்ன நடந்திருக்குன்னு தெரியும். அதுக்குள்ளால இருந்த மக்களினுடைய கதி என்ன? இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். பல இடங்கள்ல செல்லும்போது யூ வில் ஸ்மெல் ராட்டன் இந்த ஃப்ளஷ். இதெல்லாம் நீங்க தாண்டி தான் வரணும். ம். அதுக்கு நீங்க யூ ஹேவ் டூ பி ஸ்ட்ராங் மென்டலின்லாம் சொன்னா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. நீங்க வந்து அந்த இடத்துல வந்து நீங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆகணும்ன்றது தான் வேற வழியே கிடையாது. யூ ஹேவ் டூ ஸ்விட்ச் யுவர் செல்ஃப் ஆஃப். ஒருத்தன் ஒண்ணு சொல்றான், இன்னொருத்தன் ஒண்ணு சொல்றான். நீங்க என்ன பார்க்குறீங்க. இத அப்படியே எழுதிட்டு நீங்க வந்து கடந்து போய் கொண்டே இருக்கணும். இல்லன்னா முடியாது. இல்லன்னா யூ யூ கேனாட் அவுட்லிவ் திஸ். உண்மையிலேயே இன்னைக்கு டேட்லயும் ஒரு எசென்ஷியல் ஃப்ரீ சொசைட்டிக்கு மீடியா, ஜர்னலிசம் அவசியம் தானா? நிச்சயமா அவசியம் தான். இன்னைக்கு வந்து யாரு கேள்வி கேட்கிறா? ஒரு அரசாங்கத்தை இல்லை என்றால் ஒரு சிஸ்டத்த வந்து யார் கேள்வி கேட்க முடியும்? இன்ட்ரஸ்டட் பார்ட்டீஸ் கேள்வி கேட்க முடியாது. எக்ஸிக்யூட்டிவ் கேள்வி கேட்க முடியாது. ஜுடிஷியரி கேள்வி கேட்கும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு கேஸ் வரும்போது தான் அவங்க கேட்க முடியும். சுமோட்டோ எடுக்கலாம். பட் அது ரேர். ரொம்ப ரேரா தான் இருக்கும். அன்றாடம் கேள்வி கேட்கிறது மீடியா தான். அந்த மீடியா இல்லன்னா அது ஜனநாயகமே கிடையாது. என்றெல்லாம் ஒரு மீடியா கேள்வி கேட்டிருக்கிறதோ, அந்த இடத்துல எல்லாம் வந்து அரசாங்கங்கள் பணிந்து போயிருக்கிறது. அது ஜெயலலிதா மாரி ஒரு பெரிய ஸ்ட்ராங் லீடர் ஆனாலும் சரி, இல்ல ஒரு சாதாரண நிலையில் இருக்கின்ற ஒரு பினராயி விஜயன் மாரி இருக்கின்ற தலைவரானாலும் சரி, யாரானாலும் சரி, எல்லாரும் பணிந்து போயிருக்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபார்ம் லாஸ்ல வந்து இந்த அளவுக்கு பிரஷர் வரவில்லை என்றால், மோடி பணிந்திருப்பாரா? அவங்க சொல்லலாம் அந்த மாரி மீடியா பிரஷரே இல்லன்னு சொல்லலாம். பட் அப்படி கிடையாது. மீடியா பிரஷரும் இருந்தது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு டேட்ல
ஜேர்னலிசம் உண்மையிலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது எது? கார்ப்பரேட்ஸ் தான். வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இப்போ வந்து கார்ப்பரேட்ஸ்க்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுங்க. ஒரு ஒரு 15 வருஷம் முன்னாடி தெரிஞ்சு போச்சு. நாமெல்லாம் இவனுக்கு நாம இருந்தா மட்டும்தான் இவங்க இருக்காங்க. நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் இவங்க வண்டி ஓடிட்டு இருக்கிறது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய வினீத் ஜெயின். அவர் வந்து ₹1.5 பேப்பர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதுல ஆரம்பிச்ச சனி பத்திரிகையாளர்களுக்கு. டிவி விட்டுருங்க. டிவி வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் நான் வயபிள் என்டர்பிரைஸ் என்னைக்கு ஆனாலும். பத்திரிகைகளுக்கு ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டீ வந்து ₹15 கொடுக்குறான். பத்திரிக்கை வந்து ₹7க்கும் ₹10க்கும் கொடுத்துட்டு இருக்கான். எப்படி வயபிளா இருக்கும்? ஒரு காலத்துல டீ வந்து ₹1.5 இருந்த டைம்ல வந்து பத்திரிக்கை வந்து ₹1 இருந்தது. இன்னைக்கும் அதே ₹1 கொடுக்கணும், இல்லை என்றால் ₹2 கொடுக்கணும்னு சொன்னா எங்க வேலைக்கு ஆகும்? அப்ப எப்படி ஹவ் டு யூ கிராஸ் சப்சிடைஸ்? அட்வர்டைஸ்மென்ட். அட்வர்டைஸ்மென்ட் எங்கேருந்து வருது? கார்பரேட்ல இருந்து வருது, ரீட்டைல் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து. அவனுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு. ஸோ தே டிக்டேட் டர்ம்ஸ். தே டிக்டேட் டர்ம்ஸ். 100% தே டிக்டேட். உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தது, இதில் இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்? அது எப்பவுமே இருக்கும். அது நம்ம தாண்டி போறது. ஆமாமா, எப்பவுமே இருக்கும். என்ன இப்போ ஹிந்து மாதிரி ஒரு குரூப்ல இருக்கிறதுனால நீங்க வந்து கொஞ்சம் இன்சுலேட்டடா இருக்கீங்கன்னு தாராளமா சொல்லலாம். இப்போ வந்து ஒரு நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு குரூப்ல இருந்தீங்கன்னா மிக தெளிவாக அவர்கள் வந்து அதனுடைய முதலாளிகளே சொல்றது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்பா, நடுவு நியூஸும் வரும்பா, இந்த மாதிரி ஒரு இடத்துல தான். ஹிந்துனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பாத்தீங்களா? பத்திரிகையாளர்கள் நடத்துன ஒரு ஸ்தாபனமாக அதை வந்து சித்தரிப்பார்கள். ஜேர்னலிஸ்ட் ரைட் நியூஸ் அப்படின்ட்டு போடுவாங்க. நாட் பிஆர் ஏஜென்சி, நாட் இந்த ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த கான்செப்ட் எங்கிருந்து வருது? அதாவது கோதி மீடியான்னு ஒன்று இருக்கிறது, நாங்க வந்து அதுக்கு மாறாக இருக்கிறோம் என்பதுதான் கான்செப்ட். ஐ திங்க் தட் இஸ் வாட் பில்ட்ஸ் கிரெடிபிலிட்டி. சார், இப்போ இந்த கரூர் ட்ராஜடி ரிவீல்டு ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியரை வந்து ரிவீல் பண்ணுது, எஸ்பெஷலி க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ல. ஒரு ஜேர்னலிஸ்டா, அக்கௌண்டபிலிட்டி உள்ள ஒரு ஜேர்னலிஸ்டா, சென்சேஷனலிசம் இல்லாம இனி இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது ஒன்று நீங்க சொல்லணும். அது கூடவே சார் அடுத்தது, வாட் டு யூ திங்க் ஷுட் பி த ஃபியூச்சர் ஆஃப் ஐ திங்க் வித் திஸ் வில் கன்க்ளூட், பட் வாட் ஷுட் பி த ஃபியூச்சர் ஆஃப் ஜேர்னலிசம்? ஜேர்னலிசம் எஸ்பெஷலி இந்த ஏஐ, டீப் ஃபேக் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் ஒரு அன்சர்டன் மீடியா வேர்ல்டுக்குள்ளே நம்ம இருக்கும் போது வாட் ஷுட் பி த ஃபியூச்சர் ஆஃப் ஜேர்னலிசம்? இந்த ரெண்டு இதை நீங்கள் சொல்லுங்கள் சார். இது கரூர் ட்ராஜடியை பொறுத்தவரை ஏன் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்ட நெரிசல், அந்த கூட்ட நெரிசல் இந்த மூவிங் க்ரௌடு, இந்த ஸ்டேஷனரி க்ரௌடு, அந்த இஷ்யூவில் தான் நடந்தது. அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து இந்த ரோட் ஷோஸ் வந்து நிறுத்திடணும். தேர் கேனாட் பி ரோட் ஷோஸ். ரோட் ஷோஸ் நடத்துகிறா இருந்தால் நரேந்திர மோடி நடத்துகிறார் ரோட் ஷோஸ். அதில் ஏதாச்சும் பிரச்சனை நடக்குதா? எங்காச்சும் பிரச்சனை நடக்குதா? கூட்டம் வரலன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டில் வேணால் வராமல் இருக்கலாம். அவர் ஊர்லாம் வந்துட்டு தான் இருக்கு. குஜராத்தில் வந்துட்டு தான் இருக்கு, வாரணாசியில் வந்துட்டு தான் இருக்கு. அதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அதாவது இப்போ ஒரு ரோடினுடைய சைடில் வந்து பேரிகேட் போட்டுறாங்க. பேரிகேட் போட்டு பாக்ஸ் பாக்ஸாக போட்டுறாங்க. ஒரு பாக்ஸில் இருக்கிறவர் வந்து இன்னொரு பாக்ஸுக்கு போக முடியாது. அதாவது இப்போ வண்டி இப்படி போய்கொண்டு இருக்கிறதுனா நீங்கள் இந்த பாக்ஸில் தாண்டி வர முடியாது. அப்படியே கூட ஓட முடியாது வண்டி கூட. நீங்கள் அந்த இதுக்குள்ள தான் நிற்க முடியும். அந்த பாக்ஸ்குள்ள தான் நிற்கணும். ரோட் ஷோ நடத்துறாங்க, இப்படி நடத்தணும். அதுக்கு செலவாகும். பிரைம் மினிஸ்டருக்கு வந்து எஸ்பிஜி செக்யூரிட்டி இருக்குது, அரசாங்கம் வந்து பேர் பண்ணிக்கும். இப்போ விஜய் மாதிரி ஆளுகளுக்கு வந்து அவங்க தான் பேர் பண்ணணும். அவருக்கும் எக்கச்சக்கமாக காசு இருக்கிறது. காசு எங்கிருந்தெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது, நமக்கு எங்கிருந்து வருதுன்னு கூட தெரில. அந்த அளவுக்கு வந்து காசு வந்து கொண்டு இருக்கிறது. அது பிரச்சனை இல்லை, அவரும் செய்யலாம், அது செய்யணும். ஒன்று இல்லை என்றால் இதுதான் ஒரு மாநாடு மாதிரி, இல்லைன்னா பெரிய மைதானத்தில் வந்து கூட்டிகிட்டு நீங்கள் அங்கே வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிட்டு பேசிட்டு தயவுசெய்து ஓடி போயிருங்க. இந்த ரேம்ப் வரும்போது தான் அதுதான் அங்கே தான் பிரச்சனை வருது. ரேம்ப் என்பது வந்து விஜயனுடைய கண்டுபிடித்தமாக இருந்தது. என்னை பொறுத்தளவில் வந்து நான் சொன்னேன், மோடி கூட அதை அடாப்ட் பண்ணணும்லாம் சொன்னேன். ஆனால் அந்த ரேம்ப் என்பது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அவருக்கு என்னைக்கு வேணாலும் அது வந்து ஒரு ஆபத்தாக மாறலாம். இப்போ நாளைக்கு கூட யாராச்சும் கரூரில் பாதிக்கப்பட்டவன் 20 லட்சம் கிடைச்சோ கிடைக்காம இருக்கிற ஒரு நபர், அவர் வந்து விஜய் வந்து எய்ம் பண்ணலாம். அப்போ அந்த ரேம்ப் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் வாங்க, பேசுங்க, போங்க. ஆனால் அது கூட இன்றைய டைமில் வந்து தேவையான்ற அந்த கேள்வி இருக்குது. மக்களை சந்திக்க வரலன்ற ஒரு குறை மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்குமே வந்து டேட்டா அவ்வளோ வாரி வழங்குறதுனால ஏன் வாட் இஸ் த நீட் டு டூ திஸ் டூர் எனக்கு புரியல. நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியாக இருந்து கொண்டு சில இடத்துல வந்து ஏதோ நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால்
நற்பணி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்க வந்து தாராளமா போலாம். ஒரு கேம்பெயினுக்கு இன்னைக்கு போ வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை பொறுத்தவரை கேம்பெயினுக்கு போ வேண்டாம். போனாலும் நீங்க வந்து பெரிய கூட்டங்கள் அந்த மாரி இப்ப வெரி ரெகுலேட்டட் கிரவுட்ல போய் நின்னு நீங்க பேசிட்டு வந்துரலாம். நீங்க இல்ல நான் வந்து ரோட் ஷோ தான் நடத்துவேன்னு சொன்னீங்கன்னா, இந்த மாரி வரையறை செய்யப்பட்ட பிரதமருக்கு என்ன குடுக்குறாங்களோ ஏறத்தாழ அதே மாரி எல்லாத்துக்கும் குடுக்கணும். அப்பதான் ரோட் ஷோ நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். 1. பத்திரிகையாளர்களை பொறுத்தவரை இப்போ ரொம்ப அ பத்திரிகை துறைக்கே யாரும் விரும்பிட்டு வர்றது கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல நான் வந்த காலத்துலலாம் சேலரீஸ் எல்லாம் நல்லா இருந்தது. நான் வந்த காலத்துல அவ்வளோ நல்லா இல்ல. நடுப்புற வந்து சேலரீஸ் ஆர் வெரி குட். ஆனா இப்ப அது கிடையாது. இப்போ ஒரு அ சேஃப்டி நெட்டோ ஒண்ணுமே கிடையாத ஒரு துறையா இருக்கிறது. இதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா வரணும். ஒண்ணும் நீங்க வந்து ஃபேமிலில எவ்வளோ காசு இருக்கு, சரி நான் வந்து ஒரு மோட்டிவேட்டடா பத்திரிக்கையாளரா இருக்கணும்னு சொல்லி நீங்க வரணும். இல்லை என்றால், நீங்க வந்து சரி பரவால்ல, வறுமைனா வறுமை. இந்த மக்களுக்கு நான் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு வரணும். ஆனா யூ கான்ட் சேஞ்ச் சொசைட்டி யூசிங் நியூஸ் பேப்பர். நீ வந்து உனக்கு வருகின்ற அந்த ஒரு ஸ்டோரி வந்து கரெக்ட்டாக நீங்க எழுதிக் கொடுக்கலாம். இல்லைன்னா நீ கரெக்ட்டா வந்து அத வந்து பிரசுரம் செய்யலாம். அத தாண்டி உங்களால் வந்து பெரிதாக ஒண்ணும் செய்ய முடியாது என்பதை நீங்க அறிந்திருக்க வேண்டும். அப்புறம் உங்கள இன்டெகிரிட்டிக்கு என்னைக்குமே ஒரு வரவேற்பு இருக்குங்க. ம். யார் என்ன சொன்னாலும் சரி. இப்ப என்னை அடிக்கிறதே என்ன? என்னுடைய இன்டெகிரிட்டிய டெஸ்ட்ராய் பண்றதுன்னு தான் அடிக்கிறாங்களே தவிர, ஏன்னா ராதாகிருஷ்ணன் தனி மனிதனோடு யாருக்குமே வந்து வெறுப்போ ஒண்ணும் இருக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்டெகிரிட்டிய அடிக்கணும். இன்டெகிரிட்டிய அடிச்சா மட்டும் தான் இவன் சொல்றத வந்து மக்கள் கேட்க மாட்டாங்க. மக்கள் நம்ப மாட்டாங்க. கேட்க மாட்டாங்கன்னு இல்ல, நம்ப மாட்டாங்கங்கிற நிலை இருக்கிறது. அந்த இன்டெகிரிட்டிய எந்த காசு குடுத்து நீங்க வந்து நிலைநிறுத்தணும். ரொம்ப இது தி அமௌண்ட் ஆஃப் இவங்க இந்த பிஆர்ஸும், பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆளுகளும், கார்ப்பரேட்ஸ்க்கும் வந்து நெறைய வந்து செலவு பண்றாங்க. பத்திரிக்கையாளர்கள எப்படியாச்சும் கையில எடுத்துறணுன்ட்டு செலவு பண்றாங்க. அதுல நீங்க வந்து யூ ஷுட் நாட் அதுக்கு இரையாகக்கூடாது. நீங்க போயிட்டு ஒரு ஒரு டின்னர்லாம் போய் சாப்பிடலாம். யாரும் வேண்டான்னு சொல்லல. அத தாண்டி செய்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? ம். இந்த காசு வாங்குறது, பெரிய கிஃப்ட் வாங்குறது. உங்கனால வந்து திருப்பி குடுக்க முடியாத ஒரு கிஃப்ட்ட வந்து நீங்க வாங்கக்கூடாது ஒரு காலத்துலயும். ரூ. 250 ரூ. 500 ரூ. 1000 10,000 கூட நீங்க வந்து கிஃப்ட் வாங்கிக்கலாம். யூ வில் பி ஏபிள் டூ கிவ் இட் பேக். அது தாண்டி இருக்கிற விஷயங்கள் வந்து நம்மளால செய்ய முடியாது. அப்ப யூ ஷுட் நாட் டூ இட். அப்படித்தான் நீங்க முதல்ல தான் கிரெடிபிலிட்டிய வளர்க்க முடியும். அந்த கிரெடிபிலிட்டி எல்லாம் நம்ம நண்பர்களுக்கே வந்து எப்படி டெஸ்ட்ராய் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். யாரோ இந்த மைக் வச்சு, இந்த ஹிடன் கேமரா வச்சு ஆமா. சமீபத்தில வந்து 1 வருஷம் ம். முன்னாடி வந்து பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தோம். எல்லாம் அப்கமிங் நபர்கள். அவர்களுடைய கெரியரே போயிடுச்சுல. நாளைக்கு நீங்க என்னதான் செஞ்சாலும், எவ்வளோதான் உண்மைய சொன்னாலும், அதானா பார்க்கல அப்படின்ருவாங்க. அது தேவையாங்கிறது மட்டும் நீங்க வந்து டிசைட் பண்ணணும். அப்போ ஒரு ஜர்னலிஸ்ட்டுக்கு தேவை அந்த கிரெடிபிலிட்டி அண்ட் தட் இன்ட்ரெஸ்ட் டு பிரிங் த ட்ரூத் டு எவ்ரிஒன். சார், தேங்க் யூ ஸோ மச். யூ ஹேவ் ஸ்பென்ட் ஸோ மச் டைம் வித் அஸ். மை பிளஷர். உண்மையிலேயே நான் நினைக்கிறேன், இப்போ நம்ம பேசின இந்த காரியங்கள் வந்து மக்களுக்கு பொதுவாகவே இது பிரயோஜனமுள்ள காரியம். எஸ்பெஷலி ஒரு ஜேர்னலிஸ்டா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய ரிசோர்ஸாக இருக்கும். ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு கோர்ஸே அட்டென்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் நன்றி, நன்றி ஃபார் திஸ் ஃபாதர். டைம் நன்றி அண்ட் ஃபார் யுவர் ஷேரிங் சார். தேங்க்யூ ஸோ நன்றி மச். ஃபாதர். மை பிளஷர். தேங்க் யூ.